ஆனைமுகனின் தம்பி, அரோகரா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவருக்கும் 2024 ஆங்கில புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். 2023 கடந்து 2024 அடியெடுத்து வைக்கின்றோம். அந்த வருடம், அதாவது 2024 வருடம் ஒவ்வொரு ராசியினருக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கவிருக்கிறது என்பதை பற்றி பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட், அதாவது ஒரு பதிவு. பொதுவாக நாம் வார ராசி பலன் போடுவோம். இந்த வாரம் 2024 ஆண்டு பலன்கள். இந்த 2024 ஆண்டு 2023 ஆண்டை விட நல்ல ஆண்டா அல்லது மோசமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு அனைவருக்கும் இருக்கும். 2023 அப்படிங்கிறது 7 கேதுவோட ஆதிக்கம். கேதுனா புயல் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும். இப்போ புயல்னால அழிவு, பேரழிவு, 1000 வருஷம் இல்லாத ஒரு மழைப்பொழிவு கன்னியாகுமரி, திருநெல்வேலி, நாகர்கோவில் போன்ற மாவட்டங்களில் இருந்தது. சென்னையும் 2015 அப்புறம் ரொம்ப சிரமப்பட்டது தண்ணினால். எல்லா வருடங்களும் அப்படி நடக்கிறதில்ல. ஏன் சில வருடங்கள் நடக்குது அப்படின்னா, நம்ம பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு, ஒரு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு மார்கழி மாதம் மழைப்பொழிவு அதிகம், குறிப்பிட்ட மாவட்டங்களை சொல்லியே போட்டிருக்கு. ஒருத்தர் சுவாமி ஆடி கூட சொல்லியிருக்கார், கப்பல் செய்து வைத்து கொள்ளுங்கள், அந்தளவுக்கு உங்களுக்கு தண்ணி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. இது எல்லாமே பார்க்கும்போது இறை அனுகூலம். இப்படிப்பட்டவங்க மூலமாக தனக்கு முன்கூட்டியே தெரியக்கூடிய விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஆன்மீக அமைப்பு முறை தான் ஜோதிடம். ஆன்மீகம் அப்படிங்கிறது வருவதை சொல்லக்கூடியது, வந்தபின் பலவீனங்களை நிறை செய்து காக்கக்கூடியது. அதனால தான் காலங்காலமாக கோயில் கட்டி வச்சாங்க. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆக சென்ற ஆண்டு 2023 கேது கிரகத்தினோட ஆதிக்கம், போர், பல சிரமங்கள் இதெல்லாம் இருந்தது, பொருளாதார நெருக்கடிகள் இந்த மாதிரி இருந்தது. 2024 8ஆம் எண்ணோட ஆதிக்கம். சார் 7 விட 8 தான் சார் பயமுறுத்துது, சனியோட ஆதிக்கம். அப்போ நிறைய அழிவுகளும் பிரச்சனைகளை வருமானா, சனி நீதிமான், நீதி அல்லாதவற்றை அழிப்பார், அநீதிகளை அழிப்பார். ஆக 2024 அநீதி அழிந்து நீதி நிலைநாட்டப்படக்கூடிய வருடமாக எடுத்துக்கலாம். ஆன்மீக நிலைகள் அதிகரிக்கும், மக்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும், ஏழைகளுக்கு சலுகைகள் நன்மைகள் ஏற்படும். ஏன்னா ஏழைகளுடைய எஜமானன் சனி, சனியோட ஆதிக்கம், நீதிமான் சனி. எண்ணெய், இரும்பு பொருட்கள், வாகனங்கள், இதனுடைய உற்பத்தி அதிகரிக்கும், இதனுடைய விற்பனை அதிகரிக்கும். எண்ணெய் பொருட்கள் விற்பனை, வாகன பொருட்கள், இரும்பு பொருட்கள் விற்பனை இதெல்லாம் அதிகரிக்கும். தான தர்மங்கள் செய்வாங்க. பெரிய பெரிய கோடீஸ்வரன் என்ன பண்ணுவான்னா, நான் இது ஏழைகளுக்கு நான் கொடுத்துட்றேன், இது ஏழைகளுக்கு கட்டடங்கள் வீடு கட்டுறதுக்கு நான் இவ்வளோ பணத்தை நான் கொடுத்துட்றேன்னு சொல்லி அவங்க மனசு வந்துடும். ஏழைகிட்டிருந்து ஏமாத்துனது எல்லாமே திரும்ப ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய வருடம் இந்த வருடம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கீழ்த்தட்டு மக்கள், ரொம்ப கஷ்டப்படுறவங்க, உழைப்பாளிகள், அந்த உழைப்பாளிகளுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய, ஏமாற்றி சம்பாதிக்கிறவங்களுக்கு ஏமாற்றங்கள் ஏற்படக்கூடிய வருடமாகவும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நீதி நிலைநாட்டப்படுன்னா பல காலம் ஒருத்தன் பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி நிறைய பேர் பல சிக்கல்களில் மாட்டுவாங்க, தப்பு பண்ணுவாங்க, நல்லவங்க விடுவிக்கப்படுவாங்க, இப்படியெல்லாம் நடக்கும். அந்த வகையான நிலையில்
சமநிலை ஏற்படக்கூடிய ஒரு நிலையை உலகத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. போர் நிறுத்தம் ஏற்படக்கூடிய, போர் மற்றவங்களுடைய அறிவுரையை கேட்டு போர் நிறுத்தம் ஏற்படக்கூடிய மேற்கத்திய நாடுகளில் இருக்கும். ஆனாலும் சில இடங்களில் நீதிக்காக புதிதாக போர் தொடங்கவும் செய்யும். இந்த வருஷம் கிரகம் முக்கியமான எல்லா பயிற்சியும் மாச கிரகம் 4 கிரக பயிற்சி ஆகிட்டே இருக்குது. அதை நாம் பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. சனி, ராகு, கேது, குருவத்தை எடுத்துக்கிறோம். அந்த வகையில் ராகு கேதுக்களோ சனி பயிற்சியோ 2024 கிடையாது. குரு பயிற்சி இருக்குது. ஏப்ரல் 30 வரைக்கும் மேசத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு ஏப்ரல் 30க்கு அப்புறம் ரிஷபத்துக்கு பகைநிலைக்கு வர்றார். நட்புநிலையிலிருந்து பகைநிலைக்கு போவார். ரிஷப குருவாக மாறுவார். நம்ம ராசி பலன்களில் இந்த குரு பயிற்சி பலனோடு சேர்த்து பொது பலன்களாக சொல்லுவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணுன்னா 9842236995 இது என்னோடய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர். இதுக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைமு, பர்த் பிளேஸ் அனுப்பி உங்கள் ஜாதகத்தை முழுமையாக கேட்டுக்கலாம். அமேசானில் என்னுடைய புத்தகங்கள் விற்பனைக்கு இருக்குது. அகப்பிரகணம், காலப்பிரயகம், மூக்கணாங்கயிறு, மணப்புதையல், கருவேலங்காட்டு காரிகை, அதுபோக விஜய பதிப்பகத்தில் கிரகராஜ்யம்ங்கிற ஜோதிட நூல் என்னோடது இருக்குது. அது நிறைய புத்தகங்களுக்கு நான் எழுதின கட்டுரையெல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக ஜோதிட புத்தகம் வெளியிட்டிருக்கு. அது அங்கே கிடைக்கும். மற்ற 6 புத்தகங்களும் அமேசான் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். அது நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் லிங்க்கு, அங்கே போயும் நீங்கள் வாங்கிக்கலாம். எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகங்களாக இருக்கும். இந்த வருட ராசி பலன்களை மேசம் முதல் மீனம் வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 2024 புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் என்கிற தலைப்பில் நம்ம கொடுக்குறோம். இந்த வருடத்துக்கான முழுமையான பலன்கள் இதில் இருக்கும். கேட்டு பலன் பெறுங்க. முதல்ல மேச ராசிக்கான பலன். அசுவினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம் கொண்ட ராசி மேச ராசி. ராசி அதிபதி செவ்வாய். 2023 உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. ஏன்னா சனியோட பெயர்ச்சியினுடைய நிலை உங்களுக்கு சாதகமாக இருந்தது. ராகு கேதுக்கள் உங்களுக்கு சாதகமாக பயிற்சி ஆயிடுச்சு. ஆனால் குரு மட்டும் ஜென்மத்தில் இருந்துட்டு பணப்பற்றாக்குறை, காரிய தடைகள், தாமதம் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. உடல் அசதி, சோர்வு, குழந்தை பாக்கியம் கொஞ்சம் சிறு பேருக்கு சில தடைகள், திருமணம் ஆகிறதுல சில தடைகள், இப்படி கொஞ்சம் இருக்குது. வீடு புண்ணியார்ச்சனை கொஞ்சம் தள்ளி போகிறது, இப்படியெல்லாம் இருக்குது. அதாவது தடைங்கிறத விட தாமதப்படுதல் இருக்குது. அப்புறம் ஏப்ரல் 30 குரு பயிற்சிக்கு அப்புறம் 2024 மிக அற்புதமான நிலையை உங்களுக்கு வழங்கும் இந்த 2024. ஆக முதல்ல 4 மாதத்தை விட அடுத்த 8 மாதம் 2024 வருஷத்தில் குடும்பத்தில் திருமணம், காதுகுத்து, சீரு, வாகனம் எடுக்கிறது, கல்யாண விசேஷங்கள் தான் திருமணம் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு நடக்காட்டி உங்கள் குழந்தைகளுக்கு நடக்கிறது, உங்கள் பேரம்பேத்திக்கு நடக்கிறது. அப்படி பதவி, புகழ், முன்னிலைப்படுத்தப்படுதல், பிரபல யோகம், காரிய வெற்றி, இப்படி உங்களுக்கு தேர்தல் வெற்றி, தேர்வில் வெற்றி, மாணவர்களுக்கு, பெண்களுக்கு, வியாபாரிகளுக்கு, அரசியல்வாதிகளுக்கு, விவசாயிகளுக்குன்னு, திரைப்படத்துறையினருக்கு என அனைத்து துறையினருக்கும் சிறப்புகள் பெறக்கூடிய 11 சனி, 2 குரு. இது சாதாரணமான நிலை இல்லை, நல்ல நிலை. திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கை தரம் அப்படியே மாறிடும். ஒரு படி ஏறாது, பல படி ஏறிடுவீங்க ஒரே தாவில். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வருடமாக மேசராசிக்கு 2024 சொல்லலாம்.
பரிகாரமாக பொதுவாக செவ்வாய்க்குரிய தெய்வமான முருகனை வழிபடுறது செவ்வாய்க்கிழமை நல்லது. செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது நல்லது. சிவப்பு நிற மஞ்சள் நிற பொருட்களை உபயோகப்படுத்துறது நல்லது. அடுத்தது ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற நீங்கள் சனியோட ஆதிக்கம் பெற்ற வருஷத்தில் நல்ல பலன்களை அடைவீங்களான்னா மோசம் இல்லை. குரு பெயர்ச்சி ஜென்மத்துக்கு வரும். ஆனால் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் குரு கெட்டு போனால் நல்லது. பிறப்பு ஜாதகத்தில் ஜென்மகுரு தான் நல்லது. கோச்சாரப்படி ஜென்மகுரு கெட்டது. ஆனால் அஷ்டமாதிபதி கெட்டு போகும்போது கூட நன்மை நடக்குங்கிற அடிப்படையில் உங்கள் ராசிக்கு இந்த வருஷம் நல்லது தான் நடக்கும். கடந்த காலத்தில் இருந்து வந்த சிரமங்கள், 2023 பட்ட கஷ்டங்கள், இழப்புகள், மகிழ்ச்சியின்மை நீங்கி நன்மைகள் ஏற்படும். சில பேரால் நீங்கள் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. சிலது எதிர்பார்த்தது நடக்காமல் இருந்திருக்கும். ஒரு அரசியலில் நீங்கள் ரொம்ப பாடுபட்டிருப்பீங்க, முன்னிலைப்படுத்தப்படாமல் இருந்திருப்பீங்க. பதவி தேடி வரும். சொத்துக்கள் நீங்கள் உழைச்சாலும் உங்களுக்கு பங்கிட்டு வராமல் இருக்கும், அது வரும். கூட்டு தொழிலில் பணம் உங்களுக்கான பலன்கள் கிடைக்காமையே இருக்கும், அது கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும், பணம் வரும், காரிய வெற்றி ஆகும். வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் இருக்கும். அரசியலில் முன்னிறுத்தப்படுவீங்க, புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். ஆனாலும் அது 2025க்கான பலன்களுக்கு வித்திடுற மாதிரி இருக்கும். அதற்கான முயற்சியாக இருக்குது. நீண்ட நாள் பலன் தரத்தக்க விஷயங்களுக்கான முதலீடுகளை ஒரு செயல்படுத்தக்கூடிய வருடமாக கூட 2024 உங்களுக்கு இருக்கும். ஆக ரிஷபராசிக்கு ரொம்ப பிரமாதம் இல்லாட்டியும் மோசம் இல்லைன்னு சொல்லக்கூடிய வருடமாக 2024 இருக்கும். உங்கள் ராசிக்கு மிகச்சிறந்த யோகர் சனி, அவருடைய ஆதிக்கங்கிறதுனால தான தர்மங்கள் செய்வீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. வெண்மை, நீலம், பச்சை நிறத்தை நீங்கள் உபயோகப்படுத்துங்க. சிறப்புகள் உங்களுக்கு மேம்படும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு தொடக்கத்திலேயே உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்குது. ஏப்ரல் 30 வரைக்கும் 11 இருக்க குரு பணத்தை கொடுப்பார். உங்கள் பேச்சை மற்றவங்க கேட்பாங்க. உங்களுக்கு மதிப்பு கூடு, அந்தஸ்து கூடு, உங்களுக்கு சொத்தினுடைய மதிப்பு கூடு, உங்களுடைய தொழில் வகையில் ஒரு ஆதாயம் இருக்கும், உடல் ஆரோக்கியம் பெருகும். அதுலேயும் ஜனவரி 1 குரு வக்ர நிவர்த்தி ஆகிறதுனால இன்னும் சிறப்பு. ஜனவரி 1 ஏப்ரல் 30 வரைக்கும் திசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது, வெளியூர் பிரயாணம், வெளிநாடு போயிட்டு வர்றது, வியாபாரத்தில் லாபம், கடன் அடைபடுறது, ஒரு விரயம் கரைய நன்மைகள், படிப்பில் முன்னேற்றம், பதவி உயர்வு, இப்படி கடன் அடைபடுறதில் இருந்து வந்த தடைகள் விலகிறது, விரயமாகிறதுலேருந்து வந்த தடை விலகிறது, கிரயம் பண்ணுறது, அரசியலில் முன்னெடுப்புகள், உங்களுக்கு அரசியலில் பதவி கிடைக்கிறது. ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருந்தீங்கன்னா அது விட்டு போயிருந்துன்னு திரும்ப கிடைக்கிறது. ஏன்னா 2024 ஆரம்பமே அதில் அந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு திடீர் பிரபல யோகம், நன்மைகள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம். திசாபுத்தியும் நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் மேம்பட்ட நிலை பெறுவீங்க. விவசாயிகளுக்கு இந்த சமயம் இந்த 4 மாதத்துக்குள்ளே அறுவடை பண்ணுறது நல்ல விலை கிடைக்கும். அதே மாதிரி பதவி இந்த 4 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு கிடைச்சா அது பெரிய பதவியாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய ஏற்பாடு நடத்துறது, அதுக்கு பெரிய விஐபிகள் வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு கூட சில பேருக்கு இருக்குது. அங்கே தேர்தலில் கூட நீங்கள் முன்னிறுத்தப்படலாம், தேர்வில் நீங்கள் முதன்மையாக வரலாம்.
வயசானவங்களுக்கு இருந்து வந்த உடம்பு தொந்தரவுகள் குறையும். பிரிஞ்ச குடும்பம் ஒன்று சேரும். இந்த வருஷம் பொதுவாக நீங்கள் எப்பவுமே வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள். அதோட பச்சை நிறம், வெண்மை நிறம் இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் உகந்தது. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் மாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு 2023 உங்களுக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். கடினமான பாதையை கடப்பீங்க. ஒன்று நீங்கள் பேசுறதுனால பிரச்சனை வரலாம், பேசாதனாலையும் பிரச்சனை வரலாம். அப்புறம் என்னதான் சார் பண்ணுறதுன்னா, பிரச்சனை வரத்தான் செய்யும். அதை சால்வ் பண்ண பழகிக்கணும். விட்டு கொடுத்து போக, அனுசரித்து போக பழகிக்கணும். பிறரால் ஏமாற்றப்பட நேரும். ஏமாற்றங்களுக்கு உள்ளாகக்கூடிய தருணங்களை கடந்திருக்கீங்க. ஒரு காரியம் எடுத்து நின்று போகிறது, இப்படியெல்லாம் எந்த ஒரு காரியமும் எடுத்து நிற்கக்கூடாது, ஆனால் எடுத்து நின்று போகிறது, அதுக்கான சந்தர்ப்பங்கள்லாம் இருந்துச்சு. உங்ககிட்டவே வேலை செஞ்சவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுறது, குடும்பத்தில் ஒற்றுமையின்மை, மருத்துவ செலவுகள், இப்படியெல்லாம் ஆடு மாடு கோழி பூனை நாய் வளர்த்துறவங்களுக்கு கொஞ்சம் இழப்புகள். அஷ்டம சனியும் 10ல் குருவும் அவ்வளவு நல்ல இடம் கிடையாது. 2023 ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க. 2024 எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, 24 ஏப்ரல் 30 வரைக்கும் இந்த சிரமங்கள் கொஞ்சம் தொடருதுன்னு கிரக நிலைகள் சொல்லுது, நான் சொல்லலை. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு மேலே 2024 உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்துக்கான நிலை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு விடியல் ஏற்படும். இருட்டுக்குள்ளே இருந்தவங்களுக்கு ஒரு வெளிச்சம் அந்த மாதிரி இருக்கும். அல்லது அந்த வெளிச்சம் நிலா வெளிச்சம் மாதிரி எடுத்துக்கலாம். சார் என்னங்க வெடியும்னு சொல்கிறீங்க, ஆனால் நிலா வெளிச்சம்னு சொல்கிறீங்கன்னா, வெடிஞ்சுன்னா உங்களுக்கு பகல் பொழுது மாதிரி இருக்குது, பட்ட பகல் மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும். இரவே முடியும்னா அஷ்டமசனி முடியணும். அது 2025 4ஆவது மாதம். ஆக இருட்டில் போகிறவங்களுக்கு பட்டப்பகல் மாதிரி வெளிச்சம் தரக்கூடிய ஒரு ஃபுல் மூன் கிடைச்ச மாதிரி இருக்கும். அதில் என்ன சார் பண்ணுறது? பயணம் தொடரலாம். என்ன பயணம்? தொழிலில் கொஞ்சம் நஷ்டங்கள் குறையும், மன கஷ்டங்கள் குறையும், உங்கள் இஷ்டங்கள் ஓரளவுக்கு நிறைவேறும், மருத்துவ செலவு குறையும். சார் அது பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அஷ்டமச்சனியும் குரு நிலத்தில் இல்லைன்னா மருத்துவ செலவுகள் இருக்கும். அது பெண்களுக்கு விட ஆண்களுக்கு அஷ்டமச்சனி தான் அதிகமாக பாதிக்குது, நான் என்னுடைய அனுபவத்தில் பார்த்துட்டேன். ஆனால் அந்த பாதிப்பை கூட நிறைய பேர் வென்றுறாங்க. எப்படின்னா அதுக்கேற்ப வாழ பழகிக்கிறாங்க. நம்மளோட வயிற்றில் ஜீரணம் ஆகலைன்னா குறைவாக சாப்பிட்றது, நம்ம வண்டி இழுக்கலைன்னா குறைவாக லோடு வைக்கிறது, நம்ம பேசுகிறது ஒருத்தருக்கு பிடிக்கலைன்னா பேசாமல் இருந்துக்கிறது. இது தாங்க எந்த சனியும் வென்றுடலாம். ஆக வர ஏப்ரல் 30 வரைக்கும் கொஞ்சம் சுபகாரிய தாமதப்படும், பணவரவு தாமதப்படும், கொஞ்சம் கடன் அழுத்தம் கொடுப்பாங்க. கடன் கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஒரு விற்றா கூட கொஞ்சம் குறைஞ்ச நஷ்டத்துக்கு கூட சில பொருளை விற்று கடன் கட்டுற மாதிரி இருக்கும். உறவுகள் பங்காளிகள் எல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சல் பண்ணுவாங்க. இதையெல்லாம் கொஞ்சம் தாங்கிட்டிங்கன்னா ஒரு 4 மாதம் இந்த 2024, அதுக்கப்புறம் 8 மாதம் உங்களுக்கு இறைவனுடைய துணையாலையும் கிரகத்தினுடைய வலுவாலையும் நன்மைகள் கூடி வரும், ஆரோக்கியம் மேம்படும். ஆக இந்த வருஷம் 2024 முதல்ல 4 மாதம் கொஞ்சம் கடினமான பாதையை கடக்கிற மாதிரியும், பின் 8 மாதம் சந்தோஷமான ஒரு நிலையை, காரிய தடைகள் நீங்கக்கூடிய சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு வழியை கொடுக்கும். ஆனாலும் அரசியலில் கொஞ்சம் பின் நிறுத்தப்படுவீங்க. நீங்கள் முன்னின்றவங்க கூட கொஞ்சம் எதிரிகளோட சூழ்ச்சியால், அதனால் கொஞ்சம் பொறுத்துக்கணும். அப்புறம் மறுபடியும் நமக்கான நேரம் வரும்போது நம்ம முன்னே வந்துக்கலாங்கிறது. அரசியல் பதவி சம்பந்தமான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனம் இல்லைன்னா உங்களுக்கு கொஞ்சம் காசு அதிக இழப்பு வந்துடும். எதிரிகளினுடைய நிலை பாதிப்பு குறைய நீங்கள் எதுலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போனவங்க கெட்டு போக மாட்டாங்கிற ஒரு வரியை மனசில் வச்சுக்குங்க. அசையா சொத்து முதலீடு நல்லது. இப்போது வீடு கட்டுறது, திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா சொத்தை வாங்கி போட்டுக்கிறது, அந்த மாதிரி அசையா சொத்தில் முதலீடு பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு எப்பவுமே அம்மனை வழிபடுங்க. சந்திரனோட அமைப்பு பெற்றவங்க சிவப்பு, மஞ்சள், மங்களான வெண்மை இதெல்லாம் உங்களுக்கு உகந்தது. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு சூரியன் தான் அதிபதி. சிவ அம்சம்னு சொல்லுவாங்க. சூரியன் இல்லைன்னா எதுவுமே இல்லை. அதிகாரம், தலைமை பண்பு இதெல்லாம் கொண்ட உங்களுக்கு இந்த வருஷம் ஜனவரி 1லேருந்து ஏப்ரல் 30 வரைக்கும் குரு வக்ர நிவர்த்தி. பரவாயில்ல, வேலையிலேருந்து ப்ரமோஷன், சம்பள உயர்வு, பதவி உயர்வு, விரும்பத்தகுந்த இடமாற்றம், இப்படி மன மகிழ்ச்சிக்குரிய சந்தர்ப்பம். வீடு வாங்கிறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய வாகனம் எடுக்கிறது, வெளியூர் பிரயாணம், சிலருக்கு திருமண வாய்ப்பு திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா, சிலருக்கு குழந்தை பாக்கியம் ரொம்ப நாள் இல்லைன்னா கிடைக்கிறது, சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கிறது, சில பேர் சில விஷயங்களில் முன்னிறுத்தப்படுறது, விரும்பிய கல்லூரி கிடைக்கிறது, தேர்வில் வெற்றி பெறுறது, புதுசாக வேலை கிடைக்கிறது. இப்படி நல்ல நிகழ்வுக்குரிய சந்தர்ப்பம் ஏப்ரல் 30க்குள்ளே வேகமாக நடக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் இடத்துக்கு 9லேருந்து 10ஆம் இடத்துக்கு குரு வந்துடும். அது கொஞ்சம் மத்தியம பலன்தான் கொடுக்கும். ஆக இந்த ஏப்ரலுக்குள்ளே உங்களுடைய காரியங்கள் சாதிச்சிருக்கலாம். ஒரு இடம் வாங்கிறது, ஒரு பூமி வாங்கிறது, பூமி கலாறு பண்ணுறது, உங்கள் பேருக்கு மாற்றிக்கிறது, இதெல்லாமே இதுக்கு முன்னே நடந்திருக்கும். போன 2023 ஏப்ரல்லேருந்தே உங்களுக்கு சில நன்மைகள் நடந்துகிட்ருக்கு. எல்லா காலமும் நடந்துகிட்டே இருக்காது. அந்த காலத்தை பயன்படுத்தி அதை தக்க வச்சுக்கணும். ஆனால் அதுக்கப்புறம் எது செயல்பட முடியாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி வேகம் இருக்காது. சேமித்ததை இந்த 4 மாதத்துக்குள்ளே ஏதோ முதலீடு பண்ணிக்கிங்க. வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் கூட உங்களுக்கு சாதகமாகும். அரசியலும் ஏப்ரலுக்கு மேலே எலெக்ஷனில் உங்களுக்கு கொஞ்சம் அவ்வளவு ஆதரவுகள் இருக்காது. கொஞ்சம் குறைஞ்ச எதிர்பார்த்த மாதிரி இல்லைன்னு நீங்கள் தேர்தல் முடிவில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஆக ரொம்ப யோசித்து நிதானித்து ஒரு கூட்டணி அரசியல்வாதிகள்னா நீங்கள் கூட்டணி அமைச்சிட்டா மட்டும்தான் வெற்றி பெற முடியும். ஆக கொஞ்சம் அலைச்சல்களும் சிரமங்களும் உடல் அசதி சோர்வுகளும் 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு காட்டும். எதிரிகள் வலுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கும். ஏப்ரலுக்கு மேலே செலவுகள் அளவுக்கு அதிகமாக ஆகும். அலைச்சல் சிரமங்கள் கூடுதல் இருக்கும். அரசியலை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தில் ஸ்டாக் வைக்கிறது, வியாபாரிகள் இதெல்லாம் ஸ்டாக் வைக்காமல் அப்பப்போ வர்றதை கொடுத்துடணும். இப்படி போய்க்கணும். குடும்பத்தில் 7 சனி அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். ஆரோக்கியத்தில் கவனம். இரவு பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கணும். 7 சனி இருக்கும்போது வேகமான பயணங்களையும் தவிர்க்கணும். இந்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு மகிழ்ச்சி படக்கூடிய சந்தர்ப்பங்கள், காரிய வெற்றி உண்டு. அதன் பின் தெய்வ வழிபாட்டால் பொறுத்து போகிறதால உங்கள் காரியத்தை நிறைவேற்றலாம். வழிபாடு பொதுவாக சிவபெருமானுடைய வழிபாடு, சிவபுராணம் படிக்கிறது உங்களுக்கு நல்லது. சிவப்பு, மஞ்சள் நிறம், வெள்ளை நிறம் உங்களுக்கு உகந்தது. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன், வித்யாகாரகன், வித்தைகளுக்குரிய புதன். 2023 8ல் குரு, 2024 ஏப்ரல் வரைக்கும் 8ல் தான் குரு. உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு தொந்தரவு, சேமிப்பு கரைதல், பணம் பற்றாக்குறை ஏற்படுதல், தொழிலில் ஏற்ற இறக்கம் இருக்கிறது, எதிரிகளோட தொல்லை இருக்கிறது. இருந்தாலும் சனியானது 6ஆம் இடத்துக்கு சத்துருக்களை வெல்லக்கூடிய நிலையை கொடுக்கும். ஆக சனி 6ஆம் இடம் ஆரம்பத்திலேயே சிறப்பு. ஏப்ரல் 30க்கு மேலே 2024 பிற்பகுதி 8 மாதங்கள் அற்புதமான நற்பலன்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குன்னு சொல்கிறது 100க்கு 100% உண்மை. உங்கள் வாழ்க்கையில் மிகுந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வருடமாக 2024 இருக்கும். ஒரு தலைமை பதவியில் இருக்கிறவங்க, உங்கள் கூட்டணியில் இருக்கிற கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். நீங்கள் முன்னிறுத்தப்படுவீங்க, பாராட்டுகள் பெறுவீங்க, மக்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும்.
அதே மாதிரி எந்த தொழில் இருந்தாலும் அந்த தொழில் உங்களுக்கு வெற்றி இருக்குது. புதிய தொழில் தொடங்கிறது, ப்ரமோஷன், வழக்கு வெற்றி, பண வரவு, கடன் அடைபடுது, இந்த மாதிரி பல நன்மைகள் கன்னி ராசிக்கு ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள், வீடு வாங்கிறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, புதிய வாகனம் வீடு வந்து சேர்றது, தேர்வில் வெற்றி, தேர்தல் வெற்றி என மிகச்சிறந்த நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வருடமாக ஏப்ரல் 30க்கு மேலே கடைசி 8 மாதங்கள் உங்களுக்கு இருக்குன்னா அது நீங்கள் மகிழ்ச்சி படக்கூடிய தருணத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இருந்தே நல்லா இருக்குனாலும் இந்த ஏப்ரலுக்கு மேலே தான் உங்களுக்கு இன்னும் முன்னிலைப்படுத்தப்படுவீங்க, சிறப்பு பெறுவீங்க. ஆக மிகச்சிறந்த வருடமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும். அனைத்து துறையினருக்கும், அனைத்து வயதினருக்கும், ஆண் பெண் இருபாலருக்கும்னு சொல்லலாம். அதில் முக்கியமாக எழுத்துத்துறை சேர்ந்தவங்களுக்கு விருதுகள் கிடைக்கும். இந்த வருடம் மட்டுமில்லாமல் எப்பவுமே பெருமாள் வழிபாடு, பிரம்மா வழிபாடு உங்களுக்கு மிக உகந்தது. கருப்பு, பச்சை, நீலம், வெண்மை நிறங்கள் உங்களுக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுக்கும். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சுக்கிரன். 2024 இந்த ராசிக்கு சிறப்புக்குரிய தொடக்கம். தொடக்கத்திலேயே வந்து 4 இருந்த சனி 5க்கு போயிடுச்சு, ஜென்மத்தில் இருந்த கேது விலகிருச்சு, 7 இருந்த ராகு விலகிருச்சு. வர ஏப்ரல் 30 குரு நல்லிடத்துக்கு வருமானா ஏப்ரல் 30 வரைக்கும் தான் குரு நல்லிடத்தில் இருக்கும். ஆக குரு நல்லிடத்தில் இருக்குது. அது வக்ரமாக இருந்ததுனால போன 2023 கடைசியில் கொஞ்சம் சில தடைகள், தாமதங்கள். 2023 ஜனவரியிலேருந்து 30 வரைக்கும் வக்ர நிவர்த்தியாகி குரு சஞ்சரிக்கிறதுனாலையும், ராகு கேதுக்கள் விலகி இருக்கிறதுனாலையும், சனி அஷ்டார்த்தமத்திலிருந்து விலகி இருக்கிறதுனாலையும் அற்புதமான நற்பலன்களை அடையக்கூடிய வருடமாக இந்த ஆரம்பத்தினுடைய தொடக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் குரு வந்து 7லேருந்து 8ஆம் இடத்துக்கு போயிடும். இந்த ராசிக்கு 3-6 கூடயும் 8க்கு போகிறதும் கெடுதல் இல்லை. ஆக இந்த வருஷம் சிறப்புக்குரிய வருடம். அதில் 4 மாதங்கள் ஆரம்பத்தில் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் எதிர்பாராத நற்பலன்கள், பணவரவு, கடன் அடைபடுதல், விரய கிரய நன்மைகள், வெளியூர் பிரயாணம், புதிய ஒப்பந்தங்கள், சினிமா துறையினருக்கு அதிக நன்மைகள், நூல்துறை, கலைத்துறை, வாகனத்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் அதிக நன்மை, ஏற்றுமதி இறக்குமதி துறையை சார்ந்தவங்களுக்கு கூடுதல் நன்மை என சிறப்புகளுக்குரிய அரசியலுக்கு முதன்மை பெறக்கூடிய நிலை. அரசியல் உங்களுக்கு சீட் கிடைச்சாலும் கிடைக்குங்க அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வருஷம். குழந்தைகளுக்கும் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த சங்கடங்கள் அகலும். பிரிதல் நிலைமைக்கு போகக்கூடிய அளவுக்கு புரிதல் இல்லாத நிலை மாறி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய, புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகள் உள்ள வருடமாக இந்த வருடம் இருக்கும். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக உங்களுக்கு வந்து மகாலட்சுமியை வழிபடலாம். அதுபோக நீங்கள் வந்து தன்வந்திரி வழிபடலாம். வெண்மை, நீலம், கருப்பு நிறம் வந்து உங்களுக்கு சிறப்புக்குரிய நற்பலன்களை கொடுக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும், அனுச 4 பாதங்களும், கேட்டை 4 பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சியினுடைய அடிப்படையும் 2024ஆம் ஆண்டு பொதுப்பலனுடைய அடிப்படையான நிலையில் 2023 பிற்பகுதி கொஞ்சம் கடினம், தேவைக்கு மேலே கொஞ்சம் செலவுகள், பற்றாக்குறை இதெல்லாம் கொஞ்சம் இருந்திருக்கும். சில விஷயத்தில் ஏமாந்துட்டுமோ அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி மனநிலை இருந்திருக்கும். ஆனால் அது இந்த வருஷம் ஒரு 4 மாதம் அந்த நிலை தொடரும். பற்றாக்குறை, சிரமங்கள் கொஞ்சம் இருக்கும், காரிய தாமதம் இருக்கும், உடல் அசதி சோர்வு இருக்கும். 2024 ஏப்ரல் 30க்கு பின் 8 மாதங்கள் குரு 7ஆம் இடத்துக்கு வந்து தொடர்ந்து சஞ்சாரம், அதிசாரமெல்லாம் இந்த வருஷம் கிடையாது, தொடர்ந்து சஞ்சாரம் பண்ணக்கூடிய நிலை. உங்களுக்கு குடும்பத்தில் சுபகாரியம், வீடு புண்ணிய அர்ச்சனை, வெளியூர் பிரயாணம், அரசியலில் முன்னெடுப்புகள், தேவையான பணம் உங்களுக்கு கிடைக்கிறது, பெரிய மனிதர்களோட தொடர்பு, உங்களுக்கு இடம் வாங்க விற்க நீங்கள் ஏதோ கமிஷன் வேலை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் கூடுதல் லாபம்.
எல்லாமே இப்போ கொஞ்சம் அப்படியே ஸ்டக்காகி நிற்கிற மாதிரி இருக்குது உங்களுடைய தொழில். அது கொஞ்சம் ஏப்ரலுக்கு மேலே தான் கொஞ்சம் சாதகமாகும், சங்கடம் தீரும் அப்படின்னு சொல்லக்கூடிய வருடமாக இந்த வருடம் இருக்குது. ஆக முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் சிரமமான நிலைகளை கடக்கிற மாதிரி இருக்கும். பகீரத பிரயத்தனம் தேவைப்படும். அதன் பின் எளிதாக 8 மாதங்களை கடந்து விடலாம், மகிழ்ச்சியாக கடந்து விடலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக முருகக் கடவுள். சிவப்பு நிறம், வெண்மை நிறம், மஞ்சள் நிறம் உங்களுக்கு மிக ஏற்றது. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதமும் இருக்கும். ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு 2024 தனுசு ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்னா, கடந்த வருஷம் உங்களுக்கு மோசம் இல்லை. திருமணம் நடக்காகவும் நடந்திருக்கு, குழந்தை கிடைக்காகவும் கிடச்சிருக்கு, வீடு, இடம், வாகனம், கடன் அடைபட்டிருக்கு, நீங்கள் முன்னிறுத்தப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துல போனாலும் முன்னாடியே போய் நிற்பீங்க. சில பேர் நல்ல நேரத்தில் மற்றவங்க முன்னிறுத்துவாங்க. சில பேர் கொஞ்சம் சூழ்ச்சிக்காரங்க, நல்ல நேரம் வந்துச்சுன்னு வைங்க, அவங்களே முன்னாடி போய் உட்காந்துக்குவாங்க. நல்லவங்கள அவங்கள மற்றவங்க முன்னின்று கொண்டு வந்து வைப்பாங்க. வழியே போய் அந்த மரியாதை கொடுக்க சொல்லுவாங்க. சூழ்ச்சிக்காரங்க. நல்லவங்க அவங்கள தானாக தேடி வரும். ஆக நல்லவங்களுக்கு நல்லது நடந்திருக்கும், சரியில்லாதவங்க கூட சில பேர் நல்லது நடக்கும். ஏன்னா கிரகங்களுக்கு நல்லவன் யார் கெட்டவன் யார் தெரியாது. ஆனால் சரியில்லாத நேரம் வரும்போது தான் மற்ற சக்திகள், இறை சக்தி நல்லவனை காக்கும், கெட்டவனை விட்டுரும். அப்போ தான் தெரியும் அவங்க செஞ்ச நல்லது கெட்டது. அதுதான் கர்மான்னு சொல்கிறோம். ஆனால் போன வருஷம் பரவாயில்லைங்க. இந்த வருஷம் 2024 உங்களுக்கு ரொம்ப பரவாயில்லைங்க. 4வது மாதம் வரைக்கும் ரொம்ப ரொம்ப பரவாயில்லைங்க. ஆக வர ஜனவரியிலிருந்து 2024 ஜனவரியிலிருந்து ஏப்ரலுக்குள்ள ஒரு வேகமான முன்னேற்றம், ஒரு வேகமான அதிர்ஷ்ட வாய்ப்புகள், தடைகள் நீங்கக்கூடிய நிலை. ரொம்ப நாளாக கல்யாணமாகாமல் இருந்தால் கல்யாணம் நடந்துடும். ரொம்ப நாளாக குழந்தை கிடைக்காமல் இருந்தால் கிடச்சிரும். ரொம்ப நாளாக பூமி கலர் ஆகாமல் இருந்தால் ஆயிரும். ரொம்ப நாளாக அரசியல் உங்களுக்கு பதவியே கிடைக்காமல் இருந்தால் கிடச்சிரும். ரொம்ப நாளாக அரியர்ஸே கிளியர் பண்ண முடியலன்னு பண்ணிடலாம். இப்படி அந்த அந்த படிப்பே முடிக்க முடியல, டாக்டரேட்டு அப்படின்னா முடிச்சிருவீங்க, பட்டம் வாங்கிடுவீங்க, விருதுகள் பெறுவீங்க, அரசியலில் புதிய பதவிகள் பெறுவீங்க, முன்னிறுத்தப்படுவீங்க. பணம் தேவைக்கும் மேலே வரும். ஆசைகள் மட்டும் இல்லை, பேராசைகளும் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏப்ரல் வரைக்கும். அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கும், மோசம் இல்லை. இந்த வருடம் இந்த வருடம் மட்டும் இல்லை, பொதுவாக நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வர்றது, தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்றது. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான். அந்த சனி ஜென்மத்தை விட்டு போயிட்டார். நான் குரு நல்ல இடத்துல இல்லை. போன வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் ரொம்ப பரவாயில்ல இல்லாமல் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்திருக்கீங்க. ரொம்ப கசைக்கு பொழிஞ்சிருச்சு உங்களுக்கு. செக்கில் போட்டு ஒரு பருப்பு ஆட்டும்போது என்ன பொழியுதில்லை, அந்த மாதிரி தேவையில்லாத சங்கடங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் இருந்தது. நஷ்டங்கள், கஷ்டங்கள், இஷ்டங்கள் நிறைவேறவே இல்லை. ஆனால் இந்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் கொஞ்சம் சிரமம் இருக்கும். ஏப்ரலுக்கு மேலே மகிழ்ச்சி கிடைக்கும். குரு 5ஆம் இடத்துக்கு வருது. 5இல் பொன்னவன் ஏரிடில் மன்னவன் போன்ற வாழ்வன் சொல்கிறேன். அரசியலில் பதவி இல்லையா, கிடைக்கும். கல்யாணம் ஆகலையா, ஆயிரும். படிப்பு பட்டம் கிடைக்கணுமா, கிடைக்கும். விருது கிடைக்கணுமா, கிடைக்கும். பணம் கிடைக்கணுமா, கிடைக்கும். கொடுத்த பணம் வரலையா, திரும்ப கிடைக்கும். வழக்கு முடிவுக்கு வரும். வெளியூர் வெளிநாடு போக ஆசையாக போகலாம். ஏற்றுமதி செய்யணுமா, உங்கள் பொருளை பண்ணலாம். இறக்குமதி செய்த பொருளை வாங்கணுமா, வாங்கலாம். இப்படி அரசியல்வாதிகள் இருந்து, ஆன்மீகவாதிகள் இருந்து, குழந்தைகளுக்கும், மாணவர்களுக்கும், பெண்களுக்கும், பெரியவர்களுக்கும் உடம்புக்கு அடிக்கடி ப்ராப்ளம் இருந்ததுன்னா, உங்களுக்கு வயசாகி நடக்கவே முடியலன்னா, மூட்டு வலி இருந்ததுன்னா தானாக சரியாயிரும். இப்படி இப்போ தானாக சரியாகும்னா, அந்த கிரக நிலை மாறும்போது நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு முழுமையாக ஜீரணமாகும். முழுமையாக ஜீரணமாகும்போது எனர்ஜி போகும். எனர்ஜி போச்சுன்னா கிளியர் ஆயிரும். இவ்வளோதாங்க விஷயம். சில விஷயங்கள் மாற்றத்துக்குரியது. நாம் அதுக்குள்ளே மூட்டை மாற்றிட்டோம்னா வேலை முடிஞ்சு போச்சு. அதிர்ஷ்டம் வருது. உங்கள் கதவை தட்டுற நேரத்தில் நீங்கள் மூட்டை மாற்றிட்டீங்கன்னா, அந்த மாதிரி நேரம் நல்லது வரும்போது உங்களுக்கு கால் நல்லாகுன்னா அதுக்குள்ளே நீங்கள் மூட்டை மாற்றிட்டீங்கன்னா
அப்புறம் எல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் இது மாதிரி எதுலேயுமே கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். தொட்டத்துக்கெல்லாம் போய் ஆப்ரேஷன் பண்ணுறது, தொட்டத்துக்கெல்லாம் மருந்து சாப்பிட்றது அப்படிலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் எதையும் பொறுத்திருந்தா நல்லதுன்னு முன்னோர்கள் சொன்னாங்க. அந்த காலத்தில் வைத்தியரே ஜோதிடராக இருந்தார். அதாவது டாக்டரும் ஜோதிடரும் ஒன்றா இருந்தாங்க. அப்போ அந்த கிரகநிலைக்கு ஏற்ப அவங்க இதை சாப்பிடுங்க, இன்னொரு 6 மாதம் போனால் சரியாயிருவார். அதனால் இப்போ ஜோதிடத்தை பார்த்துட்டு மருத்துவத்தையும் பார்க்கலாம். அந்த வகையான நிலையில் இந்த வருஷம் நான் சொல்கிறது கேரண்டியாக நம்பலாம். நீங்கள் ஏப்ரலுக்கு மேலே குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும். வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனம் வாங்குறது, உடல் ஆரோக்கியம் பெறுறது, பிரிஞ்சு குடும்பம் ஒன்று சேர்றது, மனக்கசப்புகள் நீங்கிறது, நண்பர்கள் மனசங்கடம் இருந்தால் சரியாகிறது, இப்படி அரசியல் ரீதியாக அனைத்து வகைகளையும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். நீங்கள் எப்பவுமே வழிபட வேண்டிய தெய்வமாக எடுத்துட்டோம்னா நீங்கள் பெருமாளை கும்பிடலாம். பொதுவாக இந்த ராசிக்காரங்க இந்த விநாயகரோட நட்சத்திரம் இருக்கிற உத்திராடம் இருக்குது. இதில் அதனால் விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதோட அந்த உத்திராடம் 4ஆம் பாதம் அபிஜித் நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. நாம் 27 நட்சத்திரம் இருக்குதுன்னு நினைக்கிறோம். 28வது ஒரு நட்சத்திரம் இருக்குது, அபிஜித் நட்சத்திரம். அதனால் அது அகத்தியரோட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. அகத்தியர் கோயில் எங்காவது இருந்தால் நீங்கள் போயிட்டு வாங்க. அதுலேயும் முக்கியமாக உத்திராட நட்சத்திரக்காரங்க, அதுலேயும் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். மிகச்சிறந்த அறிவாளிங்க நீங்கள். உங்களுக்கு நீல கலரு, பச்சை கலரு, வெள்ளை கலரு ரொம்ப ஏற்றது. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி பகவான் அவர் ஜென்மத்துக்கு வந்திருக்கார். 2024 23 வந்துட்டார். திருக்கணிதப்படி ஜனவரியிலிருந்தே, நீங்கள் போன ஜனவரியிலிருந்தே சேர்ந்து 1 வருஷமாகவே சிரமப்படுறீங்க. அதுவும் குரு மாறினதும் 3ஆம் இடத்துக்கு போயிடுச்சு. வர்ற குரு எப்படி இருக்குன்னா அது 4ஆம் இடத்துக்கு தான் போகும். இப்போ இருக்கிற இடமே நல்லா இல்லை, அடுத்த இடம் நல்லா இல்லை. ஆக 2024 23 மாதிரியே கொஞ்சம் அந்த சிரமம் இருக்குது. நான் ஒரு வழிபோக்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு பயணி, நான் இப்படி வரேன். பயணி வழிபோக்கணும் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் ஒரு காரில் வரீங்க, நான் நடந்து ஆப்போசிட்டில் வரேன். இந்த ரோடு எவ்வளோ தூரம் இப்படி இருக்குதுன்னு கேட்குறீங்க. சேறு சகதியாக இருக்குது, மேடு பள்ளமாக இருக்குது, வண்டியை ஓட்ட முடியல அப்படிங்கிறீங்க. நான் சொல்கிறேன் இன்னொரு 100 கிலோமீட்டர் இப்படி தான் இருக்கு, இன்னும் 100 கிலோமீட்டர் இப்படி இருக்குமா? அப்படி கவலைப்படக்கூடாது. 100 கிலோமீட்டர் தானே, 1 வருஷம் தானே பார்த்துக்கலாம்னு நினைக்கணும். ஆக 2024 உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்படணும். வரனே அமைஞ்சா கூட, திசாபுத்தி நல்லா இருந்து வரனே அமைஞ்சா கூட அந்த வரனை பற்றி நல்லா விசாரிக்கணும். அவசரப்படக்கூடாது. அந்த காலத்தில் குருபலம் திருமணம். குருபலம்னா வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் வர்றதுக்கு பேர் குருபலம் இல்லை. வாழ்க்கையில் நம்ம பிறந்ததுலேருந்து ஆயுள் வரைக்கும் குருபலம் வரும். என்னங்க இப்படி சொல்கிறீங்க? அத்தனை தடவை கல்யாணத்துக்கு யோகம் வர? ஏங்க, குருபலம்னா கல்யாண யோகம் கிடையாது. ஆனால் குருபலம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணணும். நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? குருபலங்கிறது கல்யாண யோகம் மட்டும் இல்லை, குருபலம் இருக்கும்போது கல்யாணம் பண்ணணும். அப்படி புரிஞ்சுக்கணும். வெளிச்சம்ங்கிறது நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த குருபலம் ராசியிலேருந்து 2, 5, 7, 9, 11 வரும்போது குருபலம். ஆக இருட்டுக்குள்ளே போகிறக்கும், லைட் போட்டு போகிறக்கும், வெளிச்சத்தில் போகிறக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆக கிரகநிலை பலவீனம் இருக்கும்போது நம்மளை பிறர் ஏமாற்றுவாங்க, நாம் ஏமாறுவோம். பொருள்கள் திருட்டு போக வாய்ப்பு இருக்குது, பூட்டி வச்சுக்கணும். மனசும் திருட்டு போக வாய்ப்பு இருக்குது. ஆக மனசுக்கு பூட்டு போட்டுக்கணும். அதனால தான் அந்த காலத்தில் பெண்கள் ரொம்ப இலகிய மனம் உள்ளவங்க அப்படின்னு சொல்லி நெத்தியில் பொட்டு, புருவத்துக்கு மத்தியில் பொட்டு வைக்க சொன்னாங்க. அதுதாங்க மனப்பூட்டுங்கிறதே பொட்டு தான். மனதுக்கான பூட்டு பொட்டு. ஆனால் அது இன்றைக்கி யாரும் கேட்குறதில்ல. மனசை பூட்டி வைக்காட்டி என்ன சார், யார் வேணாலும் வரலாம் போகலாம், அது பிரச்சனை. வரலாம் போகலாம். அந்த காலத்தில் வந்தால் சரி, போக மாட்டாங்க. மனசுக்குள்ளே வந்தால் வீட்டுக்குள்ளே வரலாம் போகலாம், மனசுக்குள்ளே வரக்கூடாது, வந்தால் போகக்கூடாது. ஆனால் அது திருடனாக இருக்கக்கூடாது இல்லையா? வந்தால் போகாதவன் திருடன் கூட வந்துட்டு போனால் அப்புறம் இன்னொரு நாளைக்கு நம்ம சம்பாரித்து வச்சுக்கலாம். ஆனால் மன திருடன் வந்துட்டான்னா வாழ்க்கை பூரா வாழ்க்கை மோசமாக தான் இருக்குது. அதனால் அது நம்ம லவ் மேரேஜுங்கிற மாதிரி விஷயம் மட்டும் இல்லை. நாமளே பொண்ணு பார்த்தாலும் மாப்பிள்ளை பார்த்தாலும் ஏமாத்துக்காரங்கிட்ட ஏமாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால நல்ல திசாபுத்தி இருந்து நல்லா விசாரித்து பண்ணலாம். அல்லது கொஞ்சம் பொறுத்திருங்க. 2024 இது என்னோட கருத்து. சொன்னதுக்கப்புறம் பத்திரிக்கை கொண்டு வந்து கொடுப்பாங்க, நம்ம போவோம், ஏதோ சங்கடம் வரும். பொருத்தம் நீங்கள் தானே பார்த்தீங்கன்னு கேட்பாங்க. இங்கே பொருத்தங்கிறது வேறு. இப்போ நம்ம வண்டிக்கு டயர் போட்டு கொடுத்துறாரு மெக்கானிக். போகும்போது இப்போ திருநெல்வேலி பக்கம் புயல் தண்ணி வந்த மாதிரி வந்துச்சுன்னா, உள்ள மூழ்கிடுச்சுன்னா, என்ன டயர் போட்டு கொடுத்தான், வண்டியே போகல அப்படின்னா, அந்த மாதிரி தாங்க கிரகநிலை மோசமாக இருக்கும்போது
பொருத்தங்களும் வேலை செய்யாது. நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு சில பேருக்கு மோசமான திசைகள் நடக்கும். 30 பண்ணிக்கலாங்க பொண்ணு கல்யாணம்னா கேட்க மாட்டாங்க. இன்னொரு ஜோசியர் போய் பார்ப்பாங்க. அப்புறம் பொருத்தம் பார்க்க வருவாங்க. நம்ம பொருத்தம் பார்த்து கொடுப்போம். நம்ம முதல் சொன்னதை மறந்துடுவாங்க. பொருத்தம் பார்த்தவங்க மட்டும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஆனால் திருமணமாகி 30 வருஷமெல்லாம் நல்லா இருக்கிறவங்க நீங்கள் சொல்லி பரவாயில்லன்னு யாரும் சொன்னதில்லை. பாராட்டு ஜோதிடர்களுக்கு கிடைக்காது. ஆனால் திட்டு வேணால் கிடைக்கும். இது என்ன பண்ணுறது? இறைவனுடைய தொழிலாக போச்சு. நம்ம செய்கிறது நம்ம கடமை. அதுக்கு மேலே நடக்கிறது அது கிரகங்களை தவிர அவங்க கர்மா. ஆக இந்த மோசமான நேரத்தில் கூட உங்களுக்கு நல்லா இருக்குனாலும் கடந்த 2018, 19, 20 இருந்த மாதிரி 18, 19 இருந்த மாதிரிலாம் இப்போ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் 2025 சிறப்பாக இருக்கும். அதை சொல்ல முடியும் என்னால் இப்போவே. ஆனால் 24 கொஞ்சம் 23 மாதிரியே கொஞ்சம் கடினமான பாதை இருக்கும். அதற்கேற்ப மழை வரத்தான் செய்யும். கடினமான மழை இருக்கும். அதுக்கேற்ப நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்குங்கன்னு வானிலை மையம் சொல்கிற மாதிரி நானும் சொல்கிறேன். இந்த வருஷமும் கொஞ்சம் கவனமாக போன வருஷம் மாதிரி தான் இருந்துக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலையும் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். தெய்வ வழிபாட்டில் பைரவர், சனிக்கே குருவான பைரவரை வழிபடுங்க. சனிக்கிழமை தோறும் பைரவரை வழிபடுங்க. ஏழைகளுக்கு தயிர் சாதம் தானம் கொடுங்க. தெய்வ மந்திரம் சொல்லுங்கள். விட்டு கொடுத்து அனுசரித்து போங்க. ரொம்ப 60 வயசுக்கு மேலே உள்ளவங்க அரசியல் பதவிகள் இருந்தால் அதை ராஜினாமா பண்ணிவிட்டு வீட்டில் ஃப்ரீயாக இருங்க. இல்லைன்னா எங்காவது ஒரு டூர் போயிட்டு வாங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த உலகத்துக்கே நம்ம டூர் தான் வந்திருக்கிறோம். நிரந்தரமாக தங்க மாட்டேங்கிறத கும்பராசிக்கு புரிஞ்சிக்கணும். குழந்தைகள் வண்டி வாகனம் ஓட்டுறது பசங்கள்லாம் கொஞ்சம் எட்டெல்லாம் போடக்கூடாது. லைசன்ஸ் வாங்கும்போது தான் போடணும். ரோட்டில் எட்டு போடக்கூடாது. அது நமக்கும் பிறருக்கும். வேகம் போகக்கூடாது. வேகமாக வேறு இடத்துல போகலாம். ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல போகலாம். டவுனுக்குள்ளே வேகமாக ஓட்டக்கூடாது. படம் போட்டு காட்டக்கூடாது. அது நமக்கு பாடம் புகட்டிடும். இதெல்லாம் யோசிச்சுக்கணும். இந்த வருஷம் கொஞ்சம் கடினமான பாதையை கடக்கிற மாதிரி இருக்கும். கும்பராசிக்கு எச்சா சம்பாதிக்காட்டியும் இருக்கிறது போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பார்த்துக்குங்க. இந்த வருஷம் பொதுவாக நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நான் சொல்லியிருக்கேன், பைரவர். உங்களுக்கு கருப்பு, வெண்மை, நீல நிறம் ஏற்றது. அடுத்தது மீனராசி. பூரட்டாதி 4ஆம் பாதமும் உத்திரட்டாதி 4 பாதங்களும் ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு 2024 எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. 2022, 23 உங்களுக்கு பரவாயில்லைங்க. எதிர்பாராத நன்மைகள்லாம் நடந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. மற்றவங்க புறாம்படுற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்திருக்கும். ஏற்றம், நல்ல மாற்றம் உண்டாயிருக்கும். 2024 ஏப்ரல் 30 வரைக்கும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஏப்ரல் 30க்கு மேலே பிற்பகுதி 8 மாதம் குரு நல்ல இடத்துல இருக்காது, 3ஆம் இடத்துக்கு போயிடும். சனியும் 7.5 சனி இருக்கும். ராகு ஜென்மத்தில் இருக்கும், 7ல் கேது இருக்கும். ஆக ராகு, கேது, சனி, குரு 4 பேரும் ஒரு ஏப்ரலுக்கு மேலே நல்ல இடத்துல இருக்க மாட்டாங்க. பயப்பட வேண்டியதில்லை. இந்த 4ஆவது மாதத்துக்குள்ளே சில முக்கியமான முடிவுகளை உங்களை பற்றி எடுத்துக்கணும். கொஞ்சம் ஷேப்பாக இருந்துக்கணும். நீங்கள் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே வீடு சேர்ந்துக்குங்க. நைட்டு மழை பிடிக்க போகுதுன்னு சொல்கிறேன். அந்த நைட்டு தான் 4ஆவது மாதத்துக்கு மேலே. அந்த 8 மாதம் இரவு மாதிரி இருக்கும். லைட் ரெடி பண்ணி வச்சுக்குங்க. எதுலேயும் பொறுத்துருங்க, கவனமாக இருங்க. பொருட்களை பாதுகாத்துக்குங்க. வீட்டை பூட்டி வைங்க. வண்டி வாகனம் எங்கே கொண்டாலும் பூட்டி நிறுத்துங்க. காலில் போனால் பெல்ட்டு போட்டு போங்க. ஸ்கூட்டரில் போனால், பைக்கில் போனால் ஹெல்மெட் போட்டு போங்க. சட்டத்தை மீறாமல் நடந்துக்குங்க. நீதிக்கு மாறாமல் நடந்துக்குங்க. இப்படி போயிட்டால் கடவுளுடைய அனுகூலம் எப்பவும் இருக்குங்க. ஆக ஏப்ரலுக்குள்ளே சுப நிகழ்வுகள் ஏற்படும். பணவரவு உண்டாகும், பதவி கிடைக்கும், முன்னேற்றம் ஏற்படும். ஏப்ரலுக்கு மேலே 8 மாதம் கொஞ்சம் எதிர்பார்த்தது நடக்காது. அது நடக்காட்டி கவலைப்படாமல் இருக்க பழகிக்கணும். அதுதான் பரிகாரம். பொதுவாக நீங்கள் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம். வியாழக்கிழமை விரதம் இருந்து தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம். மஞ்சள் சிவப்பு நிறம் உங்களுக்கு ஏற்றது. நேரில் இதுவரை உங்களது ராசி பலன்களை 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு, ஆங்கில வருட பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடை பெறுவது ஜோதிட எண்கணித வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.